Hey guys, good morning and welcome back to the channel Unmemes. நான் தான் உங்கள் பரத். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4. இன்றைக்கி வந்து டே 4. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். லோக்கல் சைட் சீயிங் தான் பார்க்கலான்னு நினச்சோம். பட் டைம் ஆகிடுச்சு, நாளைக்கே கிளம்பலான்ட்டானுங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பலான்ட்ருக்கோம். ஓகேவா, இன்றைக்கி வந்து ஜாக் ஃபால்ஸ். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் லோக்கல் சைட் சீயிங் பார்த்து ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் போட்டு கையும் காமிச்சிட்டு திரும்பிட்டே இருக்கேன். ரொம்ப தூரத்தில் ஒரு ஹேரியர் வண்டி இருந்தது, ரொம்ப தூரத்தில் இருந்தது. சரி கை காட்டி திரும்பலான்னு பார்த்தா அப்படின்னு 2 செகண்ட்குள்ளே டபால்னு பக்கத்தில் வந்துட்டாங்க. சரியான ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னாலும் ஒரு 130-140 ஸ்பீடில் இருந்திருப்பான் போல். அப்படியே ஒரு செகண்டில் கரெக்டாக நான் இப்படி கண்ணாடி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னால் இருக்கான் பிளைண்ட் ஸ்பாட்டில். படால்னு ஒரு பிரேக் அடித்து அவங்க க்ராஸ் ஆகிட்டான். ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப உயிர் பயத்தை காட்டிட்டான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு கேமரா ஆன் பண்ணுற ஐடியாவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 83 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்து எதுக்கு நிறுத்திருக்கானுங்கன்னு தெரில. நான் கேமரா ஆன் பண்ணும்போது தான் நிறுத்துறானுங்க. என்ன எதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை சாப்பிட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றில் ஆள் மாற்றுறானுங்க. போகலாம் மேடம், முன்னாள் போட்டா ஒன்றில் ஆள் மாற்றுறானுங்க. போகலாம் முன்னாள் ஜாலியாக. ஸோ அப்படியே ஒரு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து தான் ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே நின்றுட்டோம். அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்தேன். ஸோ அதனால் கேமரா ஆன் பண்ணல. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து 83 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1.25 மணி நேரம் காட்டுது. பொறுமையாக தான் போகிறோங்க. 60-70 அவ்வளோதான் மீட்டரே ஹை ஸ்பீடு. அதுக்கு மேலே போகிறதே இல்லை. ஏன்னா நேற்று அந்த ட்ரெக் பண்ணதுக்கு வந்து இன்னும் உடம்பு எல்லாருக்குமே டயர்டு. இன்னும் தூங்கி எழுந்துச்சு பொறுமையாக கிளம்புனா கூட நல்லா டயர்டு. இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 மணி தான் ரூம் விட்டு வெளியே வந்தோம். சரியான டயர்டில் வேறு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் பொறுமையாக போகலான்னு போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பாருங்களேன், சுற்றி காடு. ரொம்ப நேரம் தனியாக தான் போயிருந்தோம். நான் வீடியோ ஆன் பண்ணும்போது தான் இந்த ஒரு புல்லட் கார் வந்து வீடியோ பம்ப் பண்ணுறாரு. இப்போ ரொம்ப நேரமாக இந்த காட்டுக்குள்ளாரையே தனியாக போயிட்டே இருக்கோம். செமையாக இருக்க இடம். நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னால் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிட்டு பேருக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஜாலியாக இருக்குது. ஆனால் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஓகே இங்கே வந்து ஒரு தர்பூசணி சாப்பிட்டோம். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1 o'clock ஆகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 o'clock ஆகிடும் போகிறதுக்கு. ஸோ இப்போ திருப்பி ஸ்ட்ரெச் அடிக்கலான்னு கிளம்புறோம். வேறு இன்னும் உட்காருலையா, இருங்க உட்கார வச்சிடலாம். ஸோ கிளம்பியாச்சு.
ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் மோர். இன்னும் 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஜாக் ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃபால்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ப்ளஸ் வந்து அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, டாப் வியூவில் வந்து பார்க்குற மாதிரி ஜாக் ஃபால்ஸு. ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை அவ்வளோவா இல்லை. மழை இருந்தால் தான் ரொம்ப நல்லா நிறைய தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஜாக் ஃபால்ஸு. இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ மேப்பில் வந்து காட்டுது, இப்போ ஒரு பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ரிவர்லாம் காட்டுது. ஆனால் இன்னும் வந்து 7.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜாக் ஃபால்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். 360 கேமரா வேறு இப்படி வச்சது எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது, எங்கே எங்கேயாவது ஊந்துட போகுதுன்னு. டைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், எல்லோரும் இப்படி தான் வைக்கிறாங்க. பட் ஊந்துருமோன்னு ஒரு பயமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, லென்ஸும் உடஞ்சா அவ்வளோதான், கேமரா வேஸ்ட்டு. எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த ஆஸ்மோ கேமராவாச்சும் பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ் உடஞ்சது, லென்ஸ் கேப் உடஞ்சது, அதை வாங்கி போட்டுட்டோம். பட் இது எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் அது வேறு ஒரு பயமாக இருக்குது. அதனாலே அதில் அதிகமாக வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறதில்ல. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும் ஜாக் ஃபால்ஸ்க்கு. இவனுங்க எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. ஓகே, இந்த பக்கம் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஓகே கைஸ், இது ஜாக் ஃபால்ஸ் தண்ணி தான் நினைக்கிறேன். ஓகே, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபால்ஸு. அங்கே இருக்கணும் ஒன்று, இதெல்லாம் இங்கே இருக்கணும், கரெக்டாக தெரியல. ஆனால் ரோடு இப்படி போகுது. ரோடு இப்படி போகிறோம். மேலே இருக்குது ஃபால்ஸு. தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு கண்ணு ஒழுங்காக தெரியாமல். மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபால்ஸோட தண்ணி தான் அப்படி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஜாலியாக போயிட்டே இருப்போம். டிக்கெட்லாம் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் ஜாக் ஃபால்ஸ் வர்றது ஆக்சுவலி. இதுதான் இந்தியாவிலே ஹையஸ்ட்டு ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ஹைட்டான இடத்துலேருந்து தண்ணி கொட்டுறது இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் சின்ன வயசில் படிச்சிருக்குமே. 2 o'clock 1:40 ஆகுது. இப்போ சீக்கிரம் வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டுருக்கோம். ஓகே, வெல்கம் டு ஜாக் ஃபால்ஸ். போர்ட் போட்டிருக்காங்க, ஷாராவதி அட்வென்ச்சர் கேம்ப். ஷாராவதி அட்வென்ச்சர் கேம்ப் இந்த பக்கம் தான் இருக்கா, 6 கிலோமீட்டர்ஸில். ஓகே, இருங்க எப்படி போ. ಎರಡು ಗಾಡಿ 80 80 ஓகே. என்ட்ரி டிக்கெட் 80 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்ருக்காங்க முன்னால் நம்ம அட்வென்ச்சர் தான். இந்த ட்ரிப்புக்கான ஸ்பான்சர் எல்லாமே அட்வென்ச்சர் தான். டிக்கெட்லேருந்து சாப்பாட்லேருந்து எல்லாமே. அப்சல், உனக்கு கிரெடிட் கொடுத்துட்டேன். இந்த ட்ரிப்புக்கான ஸ்பான்சர் ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான். இரண்டு காடியான்னு கேட்டார். காடி பார்க்கிங் எங்கன்னு சொல்லலையப்பா. அங்கே தான் பார்க்கிங்டா. தெரியல, அதுதான் நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியல, ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு போல, அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதுதான் வியூ பாயிண்டா? ஓகே,
गाड़ी इधर से पार्क करे हो